வெல்கம் டு TechApps Tamil. iPhone 14 இப்போ நம்ம கையில் இருக்குது. அண்ட் இந்த iPhone 14ல் ஆப்பிள் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க, இது ஒரு அன்பாக்சிங் ப்ளஸ் இனிஷியல் இம்ப்ரெஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், iPhone 14ஓட ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இனிஷியல் இம்ப்ரெஷனை பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக எனக்கு இந்த ஃபோனை கையில் எடுத்தோடனே ஃபீல் ஆனது iPhone 13 மாதிரியே தான் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த கேமரா பம்போட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன் டிசைன் வைஸ். அண்ட் இது இல்லாமல் இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா இந்த இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் லைட் வெளியே இருந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி டிவைஸ் பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் வெயிட்டு, திக்னஸ் அதெல்லாம் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஈவன் iPhone 13ஓட கேஸ் iPhone 14 ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் இன்னும் கேஸ் எதுவும் வாங்கவே இல்லை. இன்னைக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா iPhone 14 எனக்கு டெலிவரி ஆச்சு. அண்ட் ஓகே கேஸ், இப்போ இதில் உள்ள என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த iPhone 14ல் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. iPhone 13ஓட கம்பேர் பண்ணும்போது 14ல் கேமரா வைஸ் ஒரு நல்ல டிஃபரன்ஸாக நம்மளால் பார்க்க முடியுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் சென்சார் பெருசு பண்ணியிருக்கனால இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சில ஷார்ட்ஸ் தான் எடுத்தேன். நிறையலாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா கிடைச்ச டைம் அவ்வளோதான், 1 or 2 hours தான் கிடைச்சது. அதில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iPhone 13ஓட 14ல் ஓரளவுக்கு நல்ல இமேஜ் சாம்பிள் வந்து கிடைக்குது. ஸோ அதனால இந்த சென்சார் பெருசாக இருக்கனால நல்ல பிரைட்டான நல்ல ஷார்ப்பான இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக கேமரா சைடில் ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது iPhone 13லேருந்து நீங்கள் 14க்கு வரீங்கன்னா. அண்ட் இது இல்லாமல் ஐஃபோனில் மெயினே பார்த்தீங்கன்னா வீடியோ தான். ஏன்னா வீடியோ வந்து எப்பயுமே ஆப்பிள் வேறு லெவலில் கொடுப்பாங்க. அண்ட் iPhone 14ல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு சில அவுட்டோர் வீடியோ சாம்பிள்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ சாம்பிள் 4K 60 fps iPhone 14ல் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிட் டோன், ஹைலைட்ஸ், ஷேடோஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் வாக் பண்ணேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் போக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ iPhone 14ல் 4K 60 fpsல ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஹைலைட், மிட் டோன்ஸ், ஷேடோஸ் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கைஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே அவுட்டோர் சாம்பிள்ஸு. ஸோ இண்டோரில் நம்ம ஸ்டூடியோ லைட்டிங் கண்டிஷனில் வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். 4K 60 fpsல ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இண்டோர் லைட்டிங்க்கு ஸ்கின் டோன்ஸு, ஹைலைட்ஸு, ஷேடோஸு, மிட் டோன்ஸு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆடியோ சாம்பிளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸைட்டான ஒரு விஷயம், ஆக்ஷன் மோட். ஸோ ஆக்ஷன் மோட் அப்படிங்கிறது iPhone 14ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஷன் மோடுன்னு சொன்னால் நான் என்ன நினச்சேன்னா ஹார்ட்வேர் லெவலில் எதுவும் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணி அந்த வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். நம்ம வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு எப்படி நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுவோமோ வீடியோவை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iPhone பண்ணி கொடுக்குது. வீடியோட ஸ்டெபிலிட்டி உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அது சாஃப்ட்வேரில் பண்ண மாதிரி தெரியல. பட் இருந்தாலுமே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்குது. ஏன்னா க்ராப் ஆகுது. நீங்கள் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா 2.8Kல தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா அந்த
அளவுக்கு உங்களுக்கு கிராப் பண்ணிடும். ஸோ அது ஒரு மைனஸ் ஃபேஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஃபுட்டேஜ் பார்க்கறதுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் ஓவரால் கேமரா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 13லேருந்து நீங்கள் 14 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஃபரன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் iPhone 14ல் நம்மளுக்கு A15 Bionic தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி A15 Bionic இருந்தாலும் iPhone 13 Proல இருந்த A15 Bionic சிப்பை நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு கோர் ஜிபி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே iPhone 14ல் கிடைக்குது 13ஓட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் 14ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6GB RAM கொடுத்துருக்காங்க. அதனால ரீசெண்ட் அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா டக்குன்னு அதெல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் இது இல்லாமல் நம்ம பெஞ்ச் மார்க் வச்சு கம்பேர் பண்ணோம்னா iPhone 13 Proவோட அந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு iPhone 14ல் கிடைக்குது, ஆல்மோஸ்ட் கிடைக்குது. பட் கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் iPhone 13 Proவோட கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சொல்ல போனால் iPhone 14 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A16 Bionic கொடுக்குறாங்க. A16க்கும் A15க்கும் இந்த வருஷம் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு தேதியில் கூட iPhone 14ஓட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பில் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஸ்பீடு. இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஸ்பீடு முன்னாடி நம்மளுக்கு iPhone 13ல பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு 128GB மாடலில். பட் 256GB மாடலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு. லைக் உங்களுக்கு 1200 MBps ரீட் ஸ்பீட் இருந்துச்சு. பட் இங்கே iPhone 14ல பார்த்தீங்கன்னா 1500 MBps நம்மளுக்கு ரீட் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அண்ட் ரைட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் iPhone 13ல பார்த்தீங்கன்னா 350 MBps தான் இருந்துச்சு. பட் இங்கே iPhone 14ல பார்த்தீங்கன்னா 750 MBps ரைட் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்னாப்பியாக இருக்குது. அட் சேம் டைம் இன்கேஸ் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ணுறீங்க, இதுலேருந்து நீங்கள் மேக்குக்கு இல்லை வேறு ஐஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்மள நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா தெர்மோ பர்ஃபார்மன்ஸ், அதாவது உள்ள கூலிங் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸ்லேயே நிறைய இதில் சொல்லியிருப்பேன். பட் ஆப்பிள் இங்கே ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அது பெருசாக தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லணும். பெருசாக ஹீட் ஆகலாம், ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண டைமே ரொம்ப கம்மி தான். பட் கேமராலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட்டை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கூலிங் சிஸ்டமில் ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது, ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் மேபி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா iPhone 14ஓட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். உண்மையிலே iPhone 14ல கேமரா சைடில் ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஓர்த்தியான அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் நீங்கள் iPhone 13 கன்சிடர் பண்ணுறீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்திருக்கு. ஸோ 50,000 ரூபாய்க்கு நீங்கள் 13 கன்சிடர் பண்ணும்போது 13 ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. என்னதான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு 30,000 40,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் 14 வாங்குற அளவுக்கு 14 ஒர்த்து கிடையாது. ஒரு 10,000 டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 14 கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. கூடிய சீக்கிரம் iPhone 14ஓட கம்பேரிசன் வீடியோ, ஃபுல் ரிவ்யூ வீடியோ, கேமரா கம்பேரிசன், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் iPhone 14 பற்றி வரதான் போகுது. அண்ட் அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மினிமோல தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.